ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் திருச்சி. இன்றைக்கி வந்து நம்ம ஒன் டே ட்ரிப் வந்து 2 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டே 2, அதாவது ஒன் டே ட்ரிப் 2. இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னா புத்தாபெஸ்ட்டு போயிட்டு புத்தாபெஸ்ட்டில் இருக்க முக்கியமான ஸ்பாட்டெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டோரில் இருக்கோம். செகண்ட் ஸ்டோரில் வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. 10:48 வந்து டிக்கெட்டு எடுத்துகிட்டு சைக்கிளோடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சைக்கிள்லேயே போயிட்டு அங்கே போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். எல்லோரும் கிளம்பியாச்சு. மீ அண்ட் மை பாய்ஸ் எல்லாம் கிளம்பியாச்சு, ரெடியாக கிளம்பியாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டோரில் சப்வேல வந்து இருக்கிறோம். சப்வேலேருந்து இப்போ சைக்கிளோடு இருக்கும். நம்ம சைக்கிளுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேனுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆளுக்கும் எடுத்துக்கணும், அது இல்லாமல் சைக்கிளுக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணும். ரெண்டுமே எடுத்தால் தான் நீங்கள் ட்ரெயினில் ஏற முடியும். சைக்கிளுக்கு டிக்கெட் எடுக்காமல் போனீங்கன்னா அப்புறம் ஏதாவது வந்து செக் பண்ணாங்கன்னா மாட்டிக்கும், அப்புறம் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணுறோம். ஒரு நிறைய பிளேஸை விசிட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறோம். இந்த ட்ரெயின் தான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் புக் பண்ண ட்ரெயின். அது இல்லாமல் இந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. அந்த 10:48 வந்து G30 புதாபெஸ்ட் டு டெல்லி பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ட்ரெயின் வந்து எந்த டைமுக்கு எடுக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வரிசைக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு எந்த ட்ரெயின் எந்த டைமுங்கிறது நான் கன்ஃபார்ம் புக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிக்க வேண்டியது. அது இல்லாமல் வந்து முக்கியமானு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைக்கிள் லோகோ போட்டிருக்கு பாருங்க. இந்த லோகோ எந்தெந்த கம்பார்ட்மெண்ட்லாம் போட்டிருக்கோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து சைக்கிளை வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒன்று போட்டிருக்கு, அடுத்து அங்கே ஒன்று போட்டிருக்கு. அதில் வந்து நீங்கள் சைக்கிள் ஏற்றிக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து அந்த சைக்கிள் வந்து போகிற கம்பார்ட்மெண்ட் க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ வந்து ஓப்பனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல G30 புதாபெஸ்ட் டு டெல்லி ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, டிஜிட்டலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போய்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கிளை வந்து சீட் பெல்ட் மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து இது அப்படியே பக்கத்துலேயே வந்து ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டில் போய்ட்டு நம்ம அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். இனிமேல் தான் வந்து எல்லாம் பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முன்னாடியே வந்து ரொம்ப ஏர்லியராக வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது லோக்கல் ட்ரெயின் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்கும். பாத்ரூமு, அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்க. இதாங்க அந்த ட்ரெயின் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து இந்த சைக்கிளுக்கு டிக்கெட்டு. இந்த 2 டிக்கெட்டை வந்து நம்ம இந்த இதில் ஆன்லைனில் புக் பண்ணோன்னே இந்த இதில் புக் பண்ணே வந்துடும். இதில் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 67 கிலோமீட்டருக்கு வந்து மொத்தம் அந்த ட்ரெயினுக்கும் பேசஞ்சருக்கும் சேர்த்து 1800 ஃபாரின். அதாவது ஏஜ் பார்த்தோம்னா 23லேருந்து 65 வயசு வரைக்கும் வந்து 1800 ஃபாரின். அது ட்ரெயினை டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ரெயினில் வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் அப்படின்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே வந்து இப்போ நார்மல் ட்ரெயின் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ சைக்கிள்னு பார்த்தோம்னா 500 ஃபாரின், நமக்கு வந்து பார்த்தா 1300. இதே வந்து ஏஜ் கம்மி பிலோ 23 அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கம்மி, வெறும் 700 ஃபாரின் 750 ஃபாரின் தான் வரும். ஷார்ப்பாக 10:48 வந்து ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க ட்ரெயின். அவ்வளோ அக்யூரசி அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காங்க. கரெக்டாக எடுத்துட்டானுங்க. மணி கரெக்டாக வந்து 10:49. ஆனால் வந்து ட்ரெயின் ஃபுல்லாக எம்டி தான். ஒரு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. எங்கேயுமே ஆளில் பாருங்கள், எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. அப்படி ஜாலியாக எங்கே வேணும்னா உட்காந்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இங்கேருந்து வந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு அங்கே இறங்கிட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா போயிட்டு இருந்தவன் சடனா இது பிரேக்கா போட்டு 13 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கலாம். இப்படி போனால் நம்ம எந்த காலத்தில் ரீச் ஆகிறது? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு இப்போ 2 மணி நேரம் போட்டிருக்காங்க. என்ன கதை தெரியல. இன்னைக்கு ட்ரிப்பு போன மாதிரி தான். போயிட்டு அங்கே போய் இறங்கிட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி ரூமுக்கு வர வேண்டியதான். வண்டியை ஓட்டுறாங்களா இல்லை தள்ளுறாங்களான்னு தான் தெரியும். அதனால உங்களுக்கு இன்னொரு
ட்ரிப் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். சைக்கிள்லேயே வரதா பிளான் பண்ணியிருக்கிறோம். சைக்கிளில் போனால் கூட 15 கிலோமீட்டர். சைக்கிளில் போயிருந்தா கூட நேரம் வேகமாக போயிருந்துருக்கலாம் ப்ரோ. சைக்கிளில் போனால் இன்னும் 4 மணி நேரம். 1 மணி நேரங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சா கரெக்டாக வந்து டெல்லியில் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர். அப்படியே சைக்கிள் எடுத்தோம்னா அழகாக அந்த மேப் போட்டாச்சு. அழகாக அதில் சுற்றி வந்தோம்னா அந்த ரிவரை வந்து பிரிட்ஜ் வழியாக கிராஸ் பண்ணோம்னா நம்ம பார்லிமெண்ட் ரிவர் வந்து ரீச் ஆகிடலாம். இது பார்த்தீங்களா, ட்ரெயின்லேயே வந்து அப்படியே ஹோட்டல் மாதிரி ரெஸ்டாரண்ட்டு தெரியுங்களா, வேகன் ரெஸ்டாரண்ட். அப்படியே ட்ரையல் செட்டப் தான். கிட்டத்தட்ட அந்த தண்டவாளம் ஃபுல்லாக வச்சு அங்கே பாருங்க, அந்த விண்டோ ஷீட்டு உள்ளே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் போட்டி, அந்த டெல்லி ஃபஸ்ட் ஸ்டாப் போட்டி அவுட் சைடு வந்தாவே வந்து இந்த மாதிரி செட்டப் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டனலுக்குள்ளே போகிறோங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய டனல். இந்த டனலில் அப்படியே எண்டில் போயிட்டு ஒரு ரைட் எடுத்தோம்னா பார்லிமெண்ட்டை ரீச் ஆகிடலாம். டனல் வேறு லெவலு. டனலே பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படி பலன்னு ஃபுல்லாக மேலெல்லாம் டைல்ஸ் ஓட்டுற மாதிரி ஃபுல்லாக டைல்ஸ் தாங்க. அது பள்ளத்துக்கு அதுக்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த பார்லிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சப்வே தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா புதாவரி பலோட்டான்னு சொல்லிட்டு இது ஒரு கோட்டைங்க. இந்த கோட்டைக்கு போகணும்னா வந்து நீங்கள் டிக்கெட் இந்த இடத்துல பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிக்கெட் பை பண்ணிட்டு அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம்ப் மாதிரி ஒன்று போகுது. அந்த ட்ராம்பில் வந்து நீங்கள் அப்படியே அழகாக போயிட்டு காசு கொடுக்க போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே எல்லாத்துக்குமே டிக்கெட்டு தாங்க. ஃப்ரீயாக பார்க்கணும்னா மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. பாருங்கள் வியூ எப்படி இருக்கு பாருங்கள். அதுவும் நம்ம வந்திருக்கிறத வர வந்து சீசன் டைமுங்கிறதெல்லாம் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த ட்ராம் போகுது பார்த்தீங்களா. நீங்கள் இங்கே டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அழகாக அப்படியே ட்ராம்பை ஏற்றி கொடுத்துருவானுங்க. அந்த வியூவும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கிளாஸில் வச்ச விண்டோ மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஏற அந்த வியூ வந்து அழகாக இருக்கும். அவங்க ஃபுல்லாக காமிக்கிறானுங்க. மேலே ஏறுறது அப்படியே தெரியுதுங்களா. இதுலேயே வந்து 3 பிரிட்ஜு வேறு இருக்குது பாருங்கள். ஒரு நடுவில் ஒரு கீழே ஒரு பிரிட்ஜு, அடுத்து மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. இந்த பிளேஸ் பேர் வந்து புதாவரி பலோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையா, இது என்னன்னே தெரியல. சரி போகிற வழியில் வந்து இப்போ நிறைய ஸ்பாட் இருந்துச்சா, சரி ஓகே இதையும் அப்படியே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிடுச்சு. இதான் வந்து அந்த சப்வே சொன்னோம் பார்த்தீங்களா, சப்வேவோட என்ட்ரன்ஸு. நம்ம பேக் சைடாக தான் வந்திருக்கிறோம். இந்த வியூஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டு ட்ராம்ப்பு தான். இங்கேருந்து கீழேருந்து பாட்டம் வந்து மேலே வரைக்கும் ட்ராம்ப்பு. நீங்கள் அமௌண்ட்டு ஃபோரின் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஏற்றிவிட்டு அழகாக ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்படியே அழகாக இறக்கி விட்ருவாங்க. இங்கே வந்து ஆள் வேறு இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்டே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க உட்காந்து கொடுத்துருங்க. அங்கங்கே வந்து டென்ட் மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த டூரிஸ்ட் கைடு மாதிரி. இங்கே யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது தெரியல அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணி மேலே கொண்டு போய் விட்டு இது பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து போயிடலாங்க. சரி சார், அது இல்லாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வந்து செயின் பிரிட்ஜ் கேஸ். எலிசபெத் பிரிட்ஜ் வந்து பக்கத்தில் அந்த சைடு இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் பக்கமாக அந்த சைடு போகணும். இது வந்து செயின் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணி லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம பார்லிமெண்ட். அங்கே பாருங்கள், எங்கேருந்து தெரியுது பாருங்கள் பார்லிமெண்ட் வியூ தெரியுங்களா.
செயின் பிரிட்ஜுங்க. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு நேம் வந்து செயின் பிரிட்ஜு. நீங்கள் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பார்லிமெண்ட். இங்கேருந்து வியூ உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக தெரியும். ஆனால் அது வந்து இங்கே இருக்க வியூ வந்து நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ட்ராம்ப்பு, மெட்ரோ, பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் சிட்டிக்குள்ளே. சரி ப்ரோ, வாங்க ப்ரோ போவோம். வியூ வந்து அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவல் வியூ. இந்த ரிவர் கூடயும் நான் வந்து சரி ஓகே ஏதோ ஏனோ இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த ரிவர் என்ன ரிவர் நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. இதுதான் வந்து தனுபே ரிவர். தனுபே ரிவரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஜெர்மனியில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வழியாக ட்ராவல் பண்ணி பிளாக் ஷீயில் போய் வந்து கலக்குது. 10 யூரோப்பியன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து இந்த ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜெர்மனியில் ஸ்டார்ட் ஆகி அடுத்து வந்து ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா, செர்பியா, குரோஷியா இந்த கண்ட்ரியெல்லாம் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக வந்து பிளாக் ஷீயில் வந்து அது உக்ரைனில் பிளாக் ஷீயில் போய் அங்கே வந்து கடலில் வந்து கலந்துடுது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லென்த்தான ரிவர். அது இல்லாமல் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து இது வந்து லாங்கஸ்ட் செகண்ட் ரிவர். ஃபஸ்ட்டு வந்து என்ன ரிவர் எனக்கு சரியாக நேம் தெரில. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் யூரோப் கண்ட்ரீஸ். வியூ வந்து அட்டகாசமாக சேட்டையாக இருக்குங்க. ஓ மை காட், தட் வியூ இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ரியலி சூப்பர் வியூங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான லொக்கேஷன், அருமையான பாயிண்ட்டு, செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்துடும் போயிட்டீங்கன்னா அங்கே கேஸ்டில் பார்லிமெண்ட் வேறு இருக்குது. அந்த வியூ அந்த ஆற்றுக்கு மேலேயே இருக்கிறது என்ன அழகாக இருக்குது தெரியுங்களா? வேறு லெவலுங்க, அட்டகாசமாக இருக்குது. ஒரு அட்டகாசமான வியூங்க. சிட்டிக்குள்ளே வந்து இப்போ நான் வந்து 1.5 years ஆயிடுச்சு. ஆனால் வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த பிளேஸை வந்து நான் விசிட் பண்ணலை. சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வின்டர் வந்ததால் வின்டரில் வந்து நம்மளால் கோல்டு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் ரீச் ஆகலை. ஃபஸ்ட்டு வெக்கேஷன் வந்து நாங்கள் வேறு பிளானில் இருந்ததால் அதுவும் போக முடியல. சரியான பிளேஸுங்க, அட்டகாசமாக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் பாருங்கள் தரமாக இருக்குது. சிங்கம் பாருங்க வந்து எவ்வளோ பெரிய சைஸில் அழகாக சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன இது பாரிஸில் போய் ஃபோட்டோ போட்டீங்க, இங்கே பாருங்க லவ் பிரிட்ஜ். நம்மளால எங்கே போனால் இந்த லாக்டவுன் போட்டுறாங்க. கஷ்டமாக இருக்குது. அதுதாங்க அந்த எலிசபெத் பிரிட்ஜு அங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிரிட்ஜு தான் வந்து எலிசபெத் பிரிட்ஜு. இது வந்து நம்ம செயின் பிரிட்ஜு. அட்டகாசமாக இருக்குது. வியூவே அட்டகாசமாக சேட்டையாக இருக்குங்க. சரியான வியூ. ஆனால் இந்த ரிவரில் குளிச்சிங்கன்னா அப்படியே செர்பியாவில் போய்ட்டு நீங்கள் ரீச் ஆகலாம். கொஞ்சம் செர்பியா போகணும் அப்படின்னா இங்கே குதிச்சு அப்படியே அங்கே போய் ஏறிக்க வேண்டியதான். எப்போ ரெடே குதிச்சிடுறியா? அட்டகாசமான வியூஸ். இங்கேருந்து பார்லிமெண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பயங்கரமாக இருக்குது. செம்ம வியூ. ஆனால் இங்கேருந்து வந்து நீங்கள் பார்லிமெண்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து நைட் டைமில் வரணும். நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்காது. உண்மையுமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இதுதான் வந்து ரியல் பியூட்டி ஆஃப் ஹங்கேரி அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு கேபிட்டல், அது கேபிட்டல் வந்து அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் புதாபெஸ்ட்டு, ரிவருக்கு இதில் வச்சு எவ்வளோ அழகாக ரிவர் எவ்வளோ பெருசாக பிக்காக அதுக்கு எல்லாம் பிரிட்ஜும் வச்சு அது பக்கத்துலேயே பார்லிமெண்ட் வச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை.
தட்டி விடுதுங்க. அப்பா இந்த எக்ஸைட்மெண்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸைட்மெண்ட் லெவலை தாண்டி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ மை காட், நம்ம பார்க்க எவ்வளோ சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அட்டகாசங்க, உண்மையுமே வந்து ஒரு அட்டகாசமான வியூன்னா இங்கே இருந்தால் சொல்லலாம். இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க என்ன லாங்குவேஜ்னு ஒன்றும் புரியாது. இங்கேருந்து பாருங்க அந்த இது பலாட்டோ இருக்கிற இங்கேருந்து வியூ எப்படி இருக்கு பாருங்கள். பக்கத்துலேருந்து பார்த்தா நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல, அந்த ட்ராம்ப் மட்டும் போகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து அந்த பலாட்டோ அந்த ஹில்ஸ் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது, அது எலிசபெத் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், பின்னாடி பார்லிமெண்ட்டு, ஃபுல்லாக ஹோட்டல்ஸு, ரிவரை ஒட்டியே வந்து ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். இதை விட அட்டகாசமான ஒரு வியூ வந்து நமக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு, பார்லிமெண்ட் வியூ. இந்த ரிவர் மேலேயே உட்காந்துருக்கு பாருங்க, அந்த வியூ வந்து இன்னும் சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். கப்பல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய கப்பலுங்க. சிட்டிக்கு நடுவில் ஒரு ஆறு, ஆற்று சுற்றிலும் ஹில் ஸ்டேஷன்ஸ், பெரிய பெரிய பிரிட்ஜு, ஒட்டிய கோட்டைகள். அப்பா அழகு விவரிக்க வார்த்தைகளே இல்லைங்க, அந்த அளவுக்கு ஒரு வியூ. அப்படி மலைச்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வியூ தான் நமக்கு. போட்டு கைஸ், இந்த போட்டில் போகணுன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா போட்லேயும் போகலாம். 5,400 5,400 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அழகாக போட்டில் ஒரு ட்ரிப்பை போயிட்டு ஜாலியாக மஜா பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இது எங்கே டிக்கெட் எங்கே எடுக்கணும்? டிக்கெட் எங்கே எடுக்கணும்? ஆனால் தேடினோம்னா இருக்கும், இங்கே கீழே எங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் நிற்கிது போட்டு, அங்கே நிற்கிது, அங்கே தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வா போமா, போட்டில் போமா, போட்டில் போமா. ஒண்டர்ஃபுல் வியூங்க. நம்ம வந்து இப்போ பிரிட்ஜோட லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் போனால் இன்னமும் உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த பிரிட்ஜிலேருந்தே வந்து பார்லிமெண்ட்டை பார்த்தோம்னா இன்னும் சூப்பரான வியூ, பெட்டரான வியூ வந்து கிடைக்கும். இன்னும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்து ரிட்டர்ன் வரும்போது வந்து அந்த சைடு வியூவில் வந்து போவோம், பார்க்கலாம். ஓ மை காட், என்ன அழகு, என்ன அழகு. இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுங்களா? பார்லிமெண்ட்டு அந்த பிங்க் கலர் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான் வந்து பார்லிமெண்ட். இந்த ரிவரை ஒட்டி ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ரிவருக்கு வந்து இந்த சைடு வந்து புத்தா, ரிவருக்கு இந்த சைடு வந்து பெஸ்ட்டு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் புதா பெஸ்ட்டு. புதா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அதோட இது வந்து தெரியாமல் இருக்கும். ரிவருக்கு வந்து லெஃப்ட் சைடில், நான் நிற்கிற இடத்துல வந்து சொல்கிறேன், லெஃப்ட் சைடில் வந்து புத்தா, ரிவருக்கு ரைட் சைடில் வந்து பெஸ்ட்டு. நம்ம இது இருக்கிறது வந்து பார்லிமெண்ட் இருக்கிறது வந்து பெஸ்ட் ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்து பெஸ்ட்லேயே வந்து ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி புத்தாவிலையும் நிறைய இருக்குது. இது வந்து கப்பல் வந்து போட்டிங், இந்த கப்பல் மாதிரி நமக்கு தெரியலைங்க. அது என்னது, பேசஞ்சர் கப்பல் மாதிரி நமக்கு தெரியல. இது ஏதோ வேறு ஏதோ கப்பல் மாதிரி இருக்குது. ஆற்றுலேயே வந்து கப்பல் வந்து எப்படி இது பண்ணுறாங்க, நம்ம கடலில் தான் வந்து கப்பல் விடுவோம், இது பண்ணுவோம். எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, நீங்கள் ஆற்றுல போகும்போது வந்து கரை அவ்வளோ ஆழம் இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல, கரை தட்டுமா என்னன்னு தெரியாதுல்ல. ஆனால் ஆற்றுலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து அழகாக வச்சுருக்காங்க.
உண்மையுமே வேறு லெவலுங்க. ஒண்டர்ஃபுல் வியூஸ். பிரம்மாண்டம்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த பிரம்மாண்டம் தான் கிட்டத்தட்ட அதுவே தான். ஃபோட்டோ அங்கே நிற்க வச்சுட்டு இங்கே எடுக்கிறாங்க பாரு. ஆத்தாடி ஆத்தா, இது நான் இவ்வளோ நேரம் வந்து ஏதோ இந்த ரிவரோட கரை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இது பாருங்கள், இது அப்படியே வந்து கப்பலுங்க. ஃபுல்லாக வந்து போட்டோட இது ஃபுல்லாக ஹோட்டல் எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் வந்து இது வந்து மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கப்பல் தான் ஏதோ கயிறு பட்டி கட்டி வச்சுருக்காங்க, அது மூமெண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி எவ்வளோ பெருசு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரிவருக்கு வந்து பக்கத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய ஹோட்டலில் பாருங்கள். நான் இவ்வளோனா அங்கேருந்து பார்க்கும்போது வந்து ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு அதாவது இந்த ரிவரோட வந்து சைடு கரைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஃபுல்லாக நிற்கிது. இது பெரிய கப்பலுங்க. கப்பல் அங்கே பாருங்கள், சின்ன சின்ன கப்பல், பேசஞ்சர் கப்பல். அந்த வந்து டூரிஸ்டர் வந்தாங்கன்னா அதுக்கு அமௌண்ட் பே பண்ணி போகிற மாதிரி கப்பல். இது வந்து ஃபுல்லாக ஹோட்டல்ஸு. அங்கே பாருங்கள், ட்ராம்ப் வருது பாருங்கள். அதான் சிட்டியை வந்து நீங்கள் எல்லா இதுவுமே கனெக்ட் ஆகும். ட்ராம்ப்பு, மெட்ரோ, அதுக்கப்புறம் ட்ரெயின், பஸ்ஸு, எல்லாமே எல்லா விதத்துலேயும் வந்து நீங்கள் சிட்டியை வந்து உள்ளே என்ட்ரு ஆகலாம். சரி, ஓகே கேஸ், இங்கேருந்து மூவ் பண்ணி போயிட்டு நம்ம பார்லிமெண்ட் வந்து ரீச் ஆகும். ரியலி சூப்பருங்க. ஆசம் மொமெண்ட். செயின் பிரிட்ஜோட இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் உள்ளேருந்து காமிக்கிறேன். அது அழகாக இருக்கா? வேறு லெவலுங்க. சரியான வியூஸ் எல்லாம். தட்டி தூக்குது அப்படியே. எப்படி இருக்கு பாருங்க வியூ. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு சென்ட்ரு தாங்க. இதுதான் சென்ட்ரு. இந்த ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கேருந்து இந்த வியூ வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அழகாக நச்சுன்னு அந்த பிரிட்ஜு அப்படியே கவர் ஆகும். நான் ஆல்ரெடி பாருங்க டிசைனாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அகெயின் அண்ட் அகெயின் அதே தாங்க சொல்ல தோணுது நமக்கு. அந்த அளவுக்கு வந்து புதாபெஸ்ட் தலைநகரம்னு சும்மாவா சொல்லியிருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே ஸ்டாட்யூ ஃபுல்லாக க்ரீன் சிட்டி சென்டரில். இங்கே பாருங்கள் தலைவன் கார் அப்படி வச்சுருக்கான் பாருங்கள். என்ன கார் அது? என்ன கார்னு தெரியல, ஆனால் சேட்டையாக இருக்குது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஹங்கேரியன் ஃப்ளாக் வந்து எழுதிட்டுருக்காங்க. அது என்ன, நம்ம எல்லோரும் நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வெயில் வந்து வரும்போது ஏற்றுவாங்க. இவங்க என்ன கணக்கில் ஏற்றுறாங்க அப்படின்னே தெரியல. இப்போ தான் ஏற்றிட்டுருக்கா அப்படி மேலே. இது ட்ராம்புங்க. சிட்டிக்கு நடுவில் வந்து அப்படியே ட்ராம்பு கனெக்ட் ஆகி ஓகே. நான் அப்படியே இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு இந்த ரிவர் ஓரத்துலேயே போனோம்னா பார்லிமெண்ட் வந்து ரீச் ஆகிடலாம். கைஸ் ஃபைனலாக வந்து ரிவருக்கு க்ளோஸாக வந்தாச்சுங்க. எப்படி இருக்கு ஒரு ரியலி 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 ஒண்டர்ஃபுல்லுங்க. நம்ம ரிவர் அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது கூட அந்த வியூ வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியாது. நம்ம அந்த அவுட் ஆஃப் வியூன்னு சொல்லிச்சு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த வியூ லாங் டிஸ்டன்ஸில் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ரியலி சூப்பர் வியூ.
எங்கே பார்த்தாலும் போட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு டவுட் என்னென்னா அந்த போட்டில் மூவ்மெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டவுட்டு தான் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய இது வச்சுருக்க ரிவர் போயிட்டுருக்கு. இது கட்டை பாருங்களேன், சைடில் எந்த ஒரு கட்டையுமே இல்லை. விழுந்தோம்னா என்ன ஆகுறது? எந்த ஒரு கட்டையுமே இல்லை. சேஃப்டின்னு சொல்லிட்டு சேஃப்டி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் சேஃப்டி வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல மட்டும் ஏன் இப்படி வைக்காமல் விட்ருக்காங்க என்னன்னு தெரியல. அதான் அப்படியே இந்த ஓரத்துலேயே போனோம்னா நம்ம பார்லிமெண்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அடுவாவிங்க எல்லா இடத்துலையும் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த வாக்கிங் வந்து அந்த கல் மாதிரி பதிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா செங்கல். இந்த இடத்துல மட்டும் பதிக்கல. நம்ம ஆல்ரெடி வேறு ஒயிட் ஷூ போட்டுருக்கோமா, இந்த மண்ணுக்கும் அதுக்கும் ஃபுல்லாக அவ்வளோதான். நீங்கள் ரூம் போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும் ஷூ. இதெல்லாம் ஒரு கேங்காக வந்திருப்பாங்க போல். பேசாமல் அந்த ஹோட்டலில் போயிடுவோங்க. நீங்கள் வர நான் வந்துக்கினே இருக்கானுங்க. எஸ் கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ தூரம் நடந்து, என் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து நாங்கள் நடந்து தள்ளிகிட்டே வந்ததால் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் வந்து இந்த பார்லிமெண்ட்டோட ஃபுல் வியூ வந்து நீங்கள் அங்கேருந்து ரிவர்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வியூ மட்டும் தான் தெரியும். நீங்கள் அந்த கரையில் இருந்தோ இல்லாட்டி அந்த பிரிட்ஜில் இருந்தோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பார்லிமெண்ட்டோட ஃபுல் வியூ வந்து சூப்பராக தெரியும். வேறு லெவலுங்க பார்லிமெண்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு அந்த சைடு வந்து அங்கேயும் என்ட்ராகலாம் போல். எல்லோரும் அந்த சைடும் போகிறாங்க. நம்ம அந்த சைடு போயிட்டு அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட வியூ வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து அந்த சைடு இருந்து பார்ப்போம். பார்த்து தெரிஞ்சுன்னா அங்கே இருந்து பார்க்கலாம். ரிவர் ஓரத்தில் ஃபுல் வியூ. நான் அந்த பிக்சர்லாம் நீங்கள் புதாபெஸ்ட் பார்லிமெண்ட்னு அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் வந்து அந்த சைடு இருந்து எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ வந்து தெரியாது. நீங்கள் அந்த சைடு இருந்து போய் எடுத்திங்கன்னா அந்த ரிவரோட புத்தா சைட்லேருந்து எடுத்துக்க பார்த்தீங்கன்னா அந்த வியூ உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சரி ஓகே கேஸ், நம்ம போய்ட்டு அந்த சைடு போயிட்டு அது எப்படி இருக்குது, அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ பெருசாண்டா கட்டியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பெரிய பில்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக ஹைட்டாக செம்மையாக இருக்குது. அதுவும் பாருங்க, ஹார்ட்ஸில் வந்து யாரோ உட்காந்துட்டு அந்த சிலை மாதிரி வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது பேர் என்ன, ஆண்ட்ரஷி கிப்லா அப்படின்னு ஒரு பேர் தான். எப்படி இருக்கு இல்லைங்க, அப்பா வேற லெவலுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ ஸ்பேஸு ஒரு பார்லிமெண்ட் பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கலாம், எம்டி ஸ்பேஸு, அதுக்குன்னு இவ்வளோ எம்டி ஸ்பேஸா? கிட்டத்தட்ட பாருங்களேன், இதுவே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் சுற்றிலும். இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல.
பார்லிமெண்ட்டை கட்டுங்களான்னா நம்ம ஊர் ஒரு வில்லேஜ் சைஸில் கட்டி வச்சுருக்காங்க பார்லிமெண்ட்டை. இது வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டோட ஃப்ரண்ட்டுன்னு மட்டும் நினைச்சாதீங்க, சத்தியமாக கிடையாது. இது பார்லிமெண்ட்டோட ஒரு சைடு, அது இல்லாமல் இன்னொரு சைடு இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு 2 சைடு இருக்குது. அதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 4-5 மடங்கு வச்சா தான் இதோட ஃப்ரண்ட் சைடே இருக்கும் போல். அந்த அளவுக்கு இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க, வா வேற லெவல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே விட்டுருவாங்க போல ட்ராம்பை. ஆத்தாடி ஆத்தா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, தெரியுங்களா? நம்ம பார்லிமெண்ட் ஃப்ரண்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாள் ஆகும் போலயே. தெரியுதுங்களா? இந்த பார்லிமெண்ட் ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு கிடையாது, அந்த கோபுரம் மெயின் கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்க. என்ன வியூ, என்ன வியூ, செம்மையா இருங்க, தட்டி தூக்குது. சரி ஓகேங்க, சைடுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதாங்க வந்து பியூட்டி ஆஃப் ஹங்கேரி. எப்படி இருக்கு பாருங்க. ஹங்கேரியோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு இது என்னென்னு வச்சுங்களேன், பழமை மாறாத ஒரு இது. அந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்து எதுவுமே வந்து பழமை மாறாது, அப்படியே ஃபுல்லாக அழகாகவே இருக்கும். ஆமாம், அப்புறம் நான் வந்து பார்லிமெண்ட்டோட ஃப்ரண்ட்டு வியூ பார்த்தே ஆகணும். அது பிரம்மாண்டமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, சைடில் பார்க்கும்போதே இல்லை ஃப்ரண்ட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்காக தான் நானும் இந்த ஃப்ரண்ட்டை சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கிறேன். அந்த ஃப்ரண்ட்டு எங்கே இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பில்டிங் அவ்வளோ பெருசாக இருக்குங்க, எங்கேங்க நான் தேடுறது? ரொம்ப நேரமாக தேடிக்கிறேன். ஒரு வழியாக ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்து ரிவர் சைட்லேருந்து, ரிவர்லேருந்து பார்த்தா தான் ஃப்ரண்ட்டு வியூ தெரியும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வந்து இது எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் ஒரு ஐடியா கிடைக்கல. இவனுங்க வேறு அங்கங்கே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுக்கிறானுங்க. ஃபுல்லாக எங்கேயுமே வந்து அப்படியே இந்த ஹார்ஸில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி தாங்க அந்த சிலை தாங்க, ஏகப்பட்ட சிலை இருக்குது.
ஃபுல்லுமே பார்லிமெண்ட் சுற்றி ஃபுல்லுமே அந்த மாதிரி சிலை வந்து நிறைய உங்களால் பார்க்க முடியும் வந்தீங்கன்னா. ஹங்கேரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். சூப்பருங்க, பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுதான் இது. பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சே வேறு லெவலுங்கண்ணா. ஆனால் எதிர்பார்க்கல சத்தியமாக இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. பார்லிமெண்ட்னா ஏதோ ஓகே ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சத்தியமாக அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. கைஸ் ஃபைனலாக வந்து பார்லிமெண்ட்டோட ஃப்ரண்ட் வியூங்க. எனக்கு இதுவுமே ஃப்ரண்ட் வியூவாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நான் பார்த்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிவர் சைடில் இருக்கிறது தான் ஃப்ரண்ட் வியூ மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கேருந்து பார்த்தா இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரிலங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராக்டாக இருக்குது. பா வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராக்டாக இருக்குது. ஐ லவ் திஸ் பார்லிமெண்ட். பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டங்க சீரியஸாக. இந்த வாட்டர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அப்படியே ஃப்ளோ ஆகி ஆழம்லாம் கிடையாது, அப்படியே லைட்டாக மேலாவில் போயிட்டு ஒரு அழகுக்காக அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து அந்த கீழே வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த பில்டிங்கோட எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த பில்டிங் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஃப்ளெக்ஸ் அது வந்து பில்டிங் கிடையாது, ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த பில்டிங் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஃப்ளெக்ஸ் அடித்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து கட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சூப்பர் பா. ஸ்பேஸ் பாருங்கள், இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. ஹங்கேரியன் ஃப்ளாகு ஆத்தாடி ஆத்தா கண்ணு கூசுதுங்க நமக்கு. இதாங்க ஃப்ரண்ட் சைடு. நான் கூட வந்து ரிவர் சைடு இருக்கிறது தான் வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு நினச்சேன். இதுதான் ஃப்ரண்ட் ஆட்டுக்கு. ஆனால் வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் புதாபெஸ்டோட பார்லிமெண்ட் ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், ரிவர் தான் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னமும் வந்து எனக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகலை. ட்ராம்பு டூரிஸ்டர்லாம் வந்து அப்படி அழகாக அந்த ட்ராம்ப்லேயே வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க என்ஜாய் பண்ணிட்டு. அப்புறம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வாடகை சைக்கிள், ரெண்டு சைக்கிளை வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஹங்கேரி ஃபுல்லாக, அதாவது அந்த சிட்டிக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அழகாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். இந்த பார்லிமெண்ட்டு ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1904 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96 மீட்ரு ஹைட்டு. இந்த பார்லிமெண்ட்டோட ஹைட்டு 96 மீட்டரில் கட்டியிருக்காங்க. மொத்தமாக வந்து அந்த இதுவோடு சேர்த்து சொல்கிறேன் நான். அந்த சிலுவை மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஹைட்லேயும் வந்து ஒவ்வொருத்துக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். அதோட டோட்டல் ஹைட்டு வந்து மொத்தமாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அது வரைக்கும் 96 மீட்டருங்க. 96 மீட்டர்னால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இது வந்து இன்னமும் வந்து டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பெஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் டூரிஸ்ட் பிளேஸ் இன் ஹங்கேரி அப்படின்னா இதுதான். ஃபைனலாக வாட்டி இந்த பார்லிமெண்ட்டோட ஒரு ஃபுல் வியூ, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சைடு வியூ தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ரிவர் வந்து இது பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த பார்லிமெண்ட் ஒட்டியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாட்யூ மாதிரி, இது கோஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் அவங்க சிலை ஃபுல்லாக இருக்குது. பார்லிமெண்ட் ஒட்டியே வந்து இன்னொரு சிலை மாதிரிங்க, இதுவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து சிங்கம் வச்சு கீழே ஃபுல்லாக ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டாட்யூ இருக்கிற மாதிரி எல்லாமே சிலைகள் தாங்க. கன்று, அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபு, குழந்தை எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. வந்தாச்சுங்க ஃபைனலாக வந்து இந்த பார்லிமெண்ட் வித் ரிவர் சைடு இதாங்க. சரிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் பிரம்மாண்டமாக.